நான் தான் உங்கள் மினி ஆஸ்ட்ரானட். இது என் குட்டி ராக்கெட், அவன் பெயர் ராக்கி. இன்னைக்கு நாம் ஸ்பேஸ் டூர் போக போகிறோம். எல்லாரும் ரெடியா? சீட் பெல்ட் எல்லாரும் போட்டுக்கோங்க குட்டி. 3, 2, 1 பூம்! குட்டீஸ், ராக்கெட் மேலே போக ரீசன் என்ன தெரியுமா? எர்த் கிராவிட்டியை பீட் பண்ணணும். அதனால் ஃபயர் எக்ஸாஸ்ட் கீழே தள்ளும். அப்போ ராக்கெட் மேலே புஷ் ஆகுது. இதுதான் நியூட்டன் அங்கிள் சொன்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் மெத்தட். ஐயோ, நான் மிதக்கிறேன், யாராவது என்ன பிடிங்க. ரிலாக்ஸ் குட்டீஸ், பயப்பட வேண்டாம். இதுதான் ஜீரோ கிராவிட்டி ஃபீல். ஆனால் கிராவிட்டி இல்லைன்னு இல்லை, நாம் தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் ஃப்ரீ ஃபால். அதனால் நான் இப்போ ஹாப்பி ஃபால் ஆகிறேன். குட்டீஸ், பூமி ப்ளூ பந்து மாதிரி தெரியுதுல்ல? பூமி சுற்றுறதால தான் டே அண்ட் நைட்டுக்கு நடக்குது குட்டீஸ். அப்போ பூமி ஒரு சூப்பர் ஸ்பின்னர் இல்லை, பூமி ஒரு ஃபுல் ரவுண்டு சுற்றுறதா நமக்கு ஒரு நாள் குட்டீஸ். அதாவது 24 மணி நேரம். அங்கே பாருங்க குட்டீஸ், மூணு நாம் எப்போதும் பூமியிலேருந்து தானே பார்த்துருப்போம். இப்போ பக்கத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது குட்டீஸ். மூணு என்ன பண்ணுது தெரியுமா? பூமியை சுற்றி சுற்றி வருது. மூணு ஏன் ஷைன் ஆகுதுன்னு நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? மூணுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்தமாக லைட்டு கிடையாது. மூணு என்ன பண்ணுதுன்னா சன்லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது மூணு ஒரு மிரர் மாதிரி. இன்னொரு சூப்பர் ஃபேக்ட் என்னென்னா, மூணில் கிராவிட்டி ரொம்ப கம்மி. அதனால் நாம் ஜம்ப் பண்ணனா 6 மடங்கு உயரம் போகலாம். வாவ், மூணில் நான் ஒரு கங்காரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் குட்டீஸ். நாம் அடுத்த ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் குட்டீஸ். இங்கே ரெட் பந்து மாதிரி இந்த சுற்றிக்கிட்டு இருக்க அந்த பிளானெட்டுக்கு ஏன் ரெட் பிளானெட்டுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? மார்ஸ் மண்ணில் அயன் டஸ்ட் அதிகமாக இருக்கு குட்டீஸ். அந்த அயன் காற்றில் இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து ரஸ்ட் ஆகிடுது. அதனால தான் மார்ஸ் முழுக்க சிவப்பு கலரில் இருக்குது. இன்னொரு கூல் ஃபேக்ட் என்னென்னா, மார்ஸில் கிராவிட்டி பூமியை விட கம்மி. குட்டீஸ், அங்கே பாருங்க சாட்டனை. சாட்டனுக்கு ரிங் ஜுவல்லரி மாதிரி அழகாக வளைய இருக்கு பாருங்களேன். ஆனால் அது ஜுவல்லரி இல்லை குட்டீஸ். இந்த ரிங்ஸ் எல்லாம் ஐஸ் துண்டுகளும் ராக் துண்டுகளும் டஸ்ட்டும் சேர்ந்தது தான். இந்த ரிங் துண்டுகள் சாட்டனை சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்கும். சர்ப்ரைஸ் என்னன்னா, சாட்டன் ரொம்ப லைட் வெயிட்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதை வாட்டரில் போட்டால் ஃப்ளோட் ஆகுமா? அப்போது சாட்டனில் ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி தான் போல. பாருங்க குட்டீஸ், மீட்டியோர் ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த சின்ன கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் மீட்டியோரைட். அதே கல் ஸ்பேஸ்லேருந்து பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர் மீட்டியோர். அது வரும்போது ஸ்பயர் மாதிரி எரிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தெரியுமே, அதை தான் மீட்டியோர்னு சொல்கிறாங்க குட்டீஸ். அந்த மீட்டியோர் முழுசாக எரியாமல் பூமியில் வந்து விழுந்தால் அதுக்கு பேர் மீட்டியோரைட். அதனால தான் நாம் ஸ்கையில் ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்க முடியுது. வாவ் குட்டீஸ், ஸ்பேஸ் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் இருக்குல்ல. ஸ்பேஸ் போர் இல்லை குட்டீஸ், அது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்களும் இந்த மினி மாதிரி பெரிய ஆஸ்ட்ரோனட்டாக வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவை மீட் பண்ணணுன்னா மினி டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.